எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ் மாறன். அமெரிக்கால குடும்பத்தோட வெளியில போன பாபி டன்பர்ங்கிற ஒரு பையன் திடீர்னு காணாம போயிடுறான். அதுக்கப்புறம் நடந்தது அமெரிக்க வரலாற்றுல மிக வினோதமான சர்ச்சைக்குரிய வழக்குகள்ல ஒண்ணா ஆகுது. அடையாளம் தெரியாத ஒரு பையன் மீட்கப்பட்டதும் அந்த பையன் யாரோட பையன்னு தீர்மானிக்க முடியாம மிகப்பெரிய ஒரு சர்ச்சையே எழுந்திருக்கு. மீட்கப்பட்ட அந்த பையன் உண்மையாவே பாபி டன்பர் தானா, இல்ல வேற பையனா? கோர்ட்ல என்ன நடந்துச்சு, என்ன தீர்ப்பு சொன்னாங்க, இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1908ஆம் ஆண்டு அமெரிக்கால இருக்க லூசியானா மாகாண பகுதியில வசிச்சிட்டு இருந்த லெசி மற்றும் பெர்சி டன்பருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அவங்க பாபி டன்பர்னு பேர் வச்சு வளர்த்து வந்தாங்க. 1912ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் பாபி டன்பருக்கு சுமார் 4 வயசு இருக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏரிக்கு மீன் பிடிக்கிறதுக்காக அவங்க அப்பா பாபியை கூட்டிட்டு போனாரு. அவங்கள மாதிரியே அந்த ஏரிக்கு நிறைய பேர் வந்ததுனால அந்த ஏரி முழுவதும் கூட்டமா இருந்துச்சு. அந்த கூட்டத்துல பாபி திடீர்னு தொலைஞ்சு போயிடுறான். அவங்க அப்பா ஏரி பகுதி ஃபுல்லா தேடி பார்த்தும் பாபியை கண்டுபிடிக்க முடியல. அதனால டன்பரும் அவங்க ஒய்ஃபும் பாபி தொலைஞ்சதை பத்தி அமெரிக்கன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பாபியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எங்க தேடியும் பாபியை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பாபி தொலைஞ்சு பல மாதங்கள் ஆகியும் பாபி எங்க இருக்கான், யாரு கூட இருக்கான், அவன் எப்படி அந்த ஏரி பகுதியில இருந்து தொலைஞ்சான், இதெல்லாம் பத்தி யாருக்குமே தெரியல. இந்த நிலையில பாபி தொலைஞ்சு சுமார் 8 மாசம் ஆயிருது. ஒரு நாள் அமெரிக்கால இருக்க மிசிசிபி பகுதியில போலீஸ் சோதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா வந்த வால்டருங்கிறவரை விசாரணை பண்ணாங்க. அப்போ அவர் கூட 5 வயசு பையன் ஒருத்தர் இருந்தான். அந்த பையன் யாருன்னு அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவருக்கு சொந்தமான நிலத்துல வேலை பார்க்கிற ஜூலியா ஆண்டர்சனோட பையன் சார்லஸ் ஆண்டர்சன்னும் அவங்க அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இவனை என் கூட கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாரு. ஆனா போலீஸ்க்கு இந்த பையனை பார்க்கும்போது அவனோட தோற்றம் பல மாசத்துக்கு முன்னாடி காணாம போன பாபியோட தோற்றம் போலவே இருந்திருக்கு. அதனால அவங்க சந்தேகப்பட்டு வால்டர் அப்புறம் அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த விசாரணையில இந்த பையன் ஜூலியாவோட பையன் தான்னு வால்டர் சொன்னாரு. ஆனா போலீஸ்க்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. ஸோ பாபி காணாம போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண லேசிக்கு இதை பத்தி தகவல் கொடுத்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த பையன் அமைதியா உட்கார்ந்துருந்தான். ஆனா வால்டர் சொல்றதையும் நம்பாம அவங்களுக்கு இருக்க முடியல. அதனால அவர் இடத்துல வேலை பார்க்கிற ஜூலியாங்கிற லேடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. அப்புறம் லேசி டன்பரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. லேசி டன்பர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு பெரிய குழப்பமே இருக்கு. இது குறித்து வெளியான நியூஸ்ல சில நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா, லெசிய பார்த்ததும் அந்த பையன் அம்மானு கத்திக்கிட்டே லெசி கிட்ட ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிச்சதா சொல்றாங்க. ஆனா இன்னும் சில நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா, லெசிய பார்த்ததும் அந்த பையன் முகத்துல ஒரு விசித்திரமான குழப்பம் மட்டுமே இருந்ததா சொல்றாங்க. உண்மையாவே அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா லெசிய பார்த்ததும் அந்த பையன் கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு அங்க இருந்தவங்க எல்லாம் உணர்ந்தாங்க. அதனால போலீசார் அந்த பையன் தொலைஞ்சு போன பாபிதான்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் வால்டரை அந்த பையனை கிட்னாப் பண்ணதுக்காக அரெஸ்டும் பண்றாங்க. அப்போ கூட வால்டர் விடவே இல்லை. இது ஜூலியாவோட பையன் தான்னு தீர்மானமா சொன்னாரு. லெசிக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போ ஜூலியாவுக்கும் நடக்க போகுதுன்னு சொன்னாரு. முன்னாடியே ஜூலியாட்ட இன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. ஆனா இத்தனை நாளா அந்த பையன் ஜூலியாட்ட வளர வாய்ப்பு இருக்கு. அதனால ஜூலியாக்கு முன்னாடி அந்த பையனை கூப்பிடும்போது வேற ஒரு முறைய கையால போலீசார் முடிவு பண்ணாங்க. பாபி போலவே தோற்றம் இருக்க 5 பசங்களை கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நிப்பாட்டி அவங்க எல்லாரோட கண்களையும் கட்டினாங்க. அவங்க எல்லாருக்கும் நடுவுல பாபிய நிக்க வச்சாங்க. இந்த 5 பேரையும் பார்த்ததும் ஜூலியாவுக்கு ஒரே குழப்பம். அவங்களால சரியான பையனை கண்டுபிடிக்க முடியல. அதனால வால்டரோட இருந்தது பாபிதான்னு போலீசார் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஜூலியாவை விசாரிக்கும் போது அவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிற பழக்கம் அந்த காலத்துல அமெரிக்கால அதிகமா இல்லை. அதனால கட்டாயம் இது பாபிதான்னு முடிவு பண்ணாங்க. இருந்தாலும் ஜூலியாவுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலான்னு போலீஸ் நினைச்சாங்க. அதனால அடுத்த நாளும் ஜூலியாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. இந்த டைம் அந்த 5 பசங்களோட முகத்தையும் மூடி அந்த பசங்களோட உடம்பு மட்டும் தெரியற மாதிரி பண்ணாங்க. இந்த டைம் ஜூலியா வால்டரோட வந்த பையனை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் போலீசாருக்கு சந்தேகம் போகல.
இந்த கேஸ்ல தீர்வு காண முடியாம இந்த வழக்கை கோர்ட்ல ஒப்படைச்சிடலான்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அதன்படி அந்த வழக்கும் கோர்ட்டுக்கு போனுச்சு. போலீசாரோட முடிவுக்கு ஏற்ப அந்த பையன் லேசி டென்பரோட வீட்டுக்கு அனுப்பப்பட்டான். லெசி டென்பரை அந்த பையன் அம்மானு கூப்பிட்டதுனால போலீசார் அந்த பையனை லெசி டென்பரோட அனுப்புனதா சொல்றாங்க. கோர்ட்டுல இந்த வழக்கோட விசாரணை நடந்துச்சு. இறுதியில தொலைஞ்சு போன பாபி டென்பர் தான் வால்டரோட இருந்த பையனும், வால்டர் பாபி டென்பரை ஏரி பகுதியில இருந்து கடத்தியிருக்கலான்னு தீர்ப்பு வந்துச்சு. கடைசியில பாபி டென்பர் அவங்க குடும்பத்தோட வளர ஆரம்பிச்சான். ஆனா ஜூலியா டன்பர் குடும்பத்தோட வாழ்றது தன்னோட பையன்தான்னு, தனக்கு ஒரு வக்கீல் வைத்து வாதாட முடியாதனால என்னோட தரப்பு நியாயத்தை கோர்ட்ல நிரூபணம் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. இந்த வழக்கு பல ஆண்டுகளா ஒரு புரியாத புதிராவே தான் இருக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். See you.